பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 9வது சீசன் இன்னைக்கூட முடியுது. நேற்று இறுதி சுற்று நடந்துச்சு. இறுதியாக திவ்யா கணேஷ், அரோரா, சபரி, விக்கல்ஸ் விக்ரம் இவங்கெல்லாம் போட்டியில் இருந்தாங்க. அவங்கள டைட்டில் வின்னராக திவ்யா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதையொட்டி அவங்களுக்கு சோசியல் மீடியாவில் பலருமே தங்களோட வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 9வது சீசன் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கி இருந்தாங்க. மொத்தம் 20 பேர் கலந்துக்கிட்டதோட போட்டி தொடங்குச்சு. இந்த முறை திரைத்துறை பிரபலங்கள் அதிகம் இல்லாமல் சோசியல் மீடியா மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க அதிகமாக கலந்துக்கிட்டாங்க. இவங்கனால போட்டிக்கு எந்த கண்டென்ட்டும் கிடைக்காது அப்படின்னு பேச்சுக்களுமே எழுந்துச்சு. சூழல் இப்படி இருக்க பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா கணேஷ், அமித் பார்கவ் இவங்கெல்லாம் வைல்டு கார்டு மூலமாக உள்ளே வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்த போட்டியாளர்கள் தங்கனால முடிஞ்ச அளவுக்கு நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக கொண்டு போனாங்க. இவங்களும் போட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் 9 மேற்கொண்டு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. வாரம் போட்டியாளர்கள் பலர் எவிக்ட் பண்ணப்பட்டு வீட்டிலேருந்து வெளியில் போனாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடந்துச்சு. அதாவது இந்த சீசனில் விஜய், பார்வதி அல்லது கம்ருதீன் இவங்களில் ஒருத்தவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலராலும் கணிக்கப்பட்டுச்சு. ஆனால் டிக்கெட்டு ஃபினாலே ரவுண்டில் சாண்ட்ராவை காரில் இருந்து எட்டி உதச்சினால விஜய், பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாங்க. பிக் பாஸ் வரலாற்றிலே 2 போட்டியாளர்கள் ஒரே நேரத்தில் ரெட் கார்டு பெற்றது இதுதான் முதல் முறை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. பாருவும் கம்ருதீனும் வெளியில் போனதுக்கப்புறம் திவ்யா கணேஷ், சபரி, அரோரா, விக்கல்ஸ் விக்ரம், கானா வினோத், சாண்ட்ரா இவங்கெல்லாம் உள்ளே இருந்தாங்க. அவங்கள கானா வினோத் பணப்படி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அவங்களும் டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டவங்கள ஒருத்தர். தொடர்ந்து சாண்ட்ராவும் வெளியேற திவ்யா கணேஷ், சபரி, அரோரா, விக்கல்ஸ் விக்ரம் இவங்கெல்லாம் இறுதி சுற்றுக்கு போனாங்க. இந்த நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 9வது சீசன் இறுதிப் போட்டிக்கான ஷூட்டிங் நேற்று நடந்துச்சு. அப்போது 4வது இடத்தை விக்கல்ஸ் விக்ரமும் 3வது இடத்தை அரோராவும் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2வது இடத்தை சபரியும் முதலிடம் பெற்று டைட்டில் வின்னராக திவ்யா கணேஷ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே மக்கள் கொடுத்த வாக்குகள் அடிப்படையில் முடிவு பண்ணப்பட்டது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு டிவியில் ஃபினாலே ஒளிபரப்பாகும். திவ்யா வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியானதும் பலருமே அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்கில் சாண்ட்ராவை எட்டி உதச்சதுக்காக பார்வதி, கம்ருதீன்ட்ட திவ்யா கணேஷ் நடந்துக்கிட்ட விதத்திலேயே பல மக்களோட மனசில் அழுத்தமாக இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இவங்க தான் டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கணித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் நிகழ்ச்சியோட வரலாற்றில் வைல்டு கார்டு போட்டியாளர் டைட்டில் வின் பண்ணது இது 2வது முறையும் கூட. ஏற்கனவே 7வது சீசனில் அர்ச்சனா வின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதும் நினைவு கூறத்தக்கது.